அப்ப அக்காவுக்கு எப்படியாவது வாய்ஸா ஒரு கேக் கட் பண்ணணும்னு ஆசை. ஆனா நான் வந்து இந்த என்னுடைய பிறந்தநாள் வந்து வீட்டுல அப்படியும் கடைசி போடுகிறேன். அப்படியே அவருக்கு கேக் கட்டணும்னு ஆசை இல்ல இருக்கும். பட் எனக்கு நான் விரும்புறேன் என்றால் இந்த வாரம் வந்து திரும்ப நாங்க ஒரு பசி இருந்து நாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காண்டி ஒரு உயிரை விட்டு ஒரு உயிரை ஒரு பெரிய உயிர். அந்த வாரத்துல எனக்கு செலிப்ரேஷன் செய்யறதுல பெருசா விருப்பம் இருக்கல. அதெல்லாம் அதை கூட இக்னோர் பண்றேன்னா எனக்கு தெரியாம சர்ப்ரைஸா தான் கூட நடக்கிறது. அந்த இடத்துல நான் அதுல கவலைப்படுத்தக்கூடாதுக்காண்டி அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்றேன். இந்த நிகழ்ச்சியிலையும் அக்கா சொன்னாங்க எனக்கு இப்படி ஒரு விஷயம் இருந்தா அக்கா உடனே அதை அக்செப்ட் பண்ணி சரி ஓகே அப்போ நான் செய்யலைன்னு சொல்லி அதோட என்னன்னு சொன்னால் எனக்கு இருக்கிற ஒரு பெரிய அதாவது எனக்கு இவ்வளவு அச்சீவ் பண்ணினாலும் எனக்கு இருக்கிற ஒரு பெரிய கவலையும் அதுதான். ஏனென்றால் இவ்வளவு அதாவது ஒரு காசை இழந்து போய் இருந்தா பரவாயில்லை, உழைச்சிடலாம். எத்தனை உயிரை இழந்து போனோம்ன்றதான் ஒரு பெரிய கவலை ஒன்று இருக்குது. நான் வந்து சின்ன பொடி தான், 2000 ஆண்டு பிறந்த பொடியை தான். சில கேட்கலாம் அவனுக்கு என்னென்னு தெரியும் இதை பற்றி எல்லாம் வந்து தெரியறதுக்கு நான் அந்த தருணத்துல பிறந்திருக்க அவசியம் இல்லை. அதை பற்றி படிச்சிருந்தாலும் கேள்விப்பட்ட தெரியும். அவளோட சந்ததியா கடத்தப்பட்டு வர ஒரு விஷயம். என்னுடைய பாட்டுல வந்து கூட அப்படியே நாட்கள் நினைவு கூர்ந்து செஞ்சிருக்கிறேன். அதனால இந்த இடத்துல பாட சொல்லிக்கல எனக்கு உண்மையாவே இப்ப நம்ம ஷோ அடுத்த நாள் நடக்க போகுது. அதால பிரச்சனை இல்லை. இந்த தருவாயில பசித்து கொண்டிருக்கிற டைம்ல நான் அந்த விஷயத்த பண்ணலாம்னு நினைக்கிறேன். பண்ணான பாட்டு. அதால அது ரிலேட்டடான பாட்டு உண்டே பாடுறேன். சின்ன போர்ஷன்